இந்த வீடியோவில் பணக்காரங்க எப்படி பணக்காரங்களா ஆனாங்க, அவங்களுக்கு இருந்த 12 பழக்க வழக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். நீங்களும் அதை செஞ்சு பாருங்க. வீடியோ பார்க்கும்போது ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. அதில் உங்கள் திறமையை 1லேருந்து 5 வரைக்கும் மார்க் போடுங்க. 1னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம், 5னா ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, பணக்காரங்களுக்கு இருக்கிற அந்த 12 விஷயங்களை பார்க்கலாம். 1, படிக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய கம்பெனியோட தலைவர் வருஷத்துக்கு 50 புஸ்தகம் படிப்பாரு. ஆனா சாதாரணமா ஒருத்தர் ஒரு புஸ்தகமே படிக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க உங்க அறிவையும் மனசையும் வளர்க்கணும்னா கண்டிப்பா படிக்கணும். ஒருத்தர் 30 வருஷம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட விஷயத்த கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க புஸ்தகம் உதவும். யாரோ கத்துக்கிட்ட அறிவை வச்சுதான் நம்ம புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறோம். இப்ப நாம பயன்படுத்துற ஏரோப்ளேன், கார், செல்போன் எல்லாம் அப்படித்தான் வந்துச்சு. அது மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் தொழிலையும் நீங்க ஜெயிக்கணும்னா படிக்கிறது ரொம்ப முக்கியம். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. மற்றவங்க செஞ்சதை படிச்சு தெரிஞ்சுக்காம ஒரு தொழிலை தொடங்குறது மருத்துவ அறிவு இல்லாம ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு சமம். எப்படி ஒருத்தருக்கு ஆர்கிடெக்சர் பத்தி தெரியாம கட்டிடம் கட்ட முடியாதோ அதே மாதிரி தான் நீங்க பெரிய ஆளா வரணும்னா ஏற்கனவே ஜெயிச்சவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை விட நல்லா செய்யணும். 2, கட்டுப்பாடு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மூளை கஷ்டப்பட விரும்ப மாட்டேங்குது. ஆனால் கட்டுப்பாடுனா என்ன? நம்மளோட குறிக்கோள் தான் முக்கியம்னு நினச்சி நம்ம உடம்பு சரியில்லைனாலும் மனசு சரியில்லைனாலும் தினமும் நம்ம குறிக்கோளுக்காக வேலை செய்யணும். ஒரு தொழிலை நல்லா நடத்தணும்னா தினமும் காலையில் எழுந்திருச்சு கஸ்டமர் கிட்ட பேசணும். உடம்ப நல்லா வச்சுக்கணும்னா தினமும் உடற்பயிற்சி செய்யணும். சத்தான சாப்பாடு சாப்பிடணும். சில நேரம் மனசுக்கு பிடிக்கலைன்னாலும் செய்யணும். கட்டுப்பாடு இருந்தால் தான் சின்ன சந்தோஷங்களை தியாகம் பண்ணி குறிக்கோள் அடைய முடியும். நிறைய பேருக்கு ஏன் கட்டுப்பாடு இல்லை? ஏன்னா அவங்க ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதுக்கான பாதையை சரியா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே தெரியாம எப்படி கட்டுப்பாடா இருக்க முடியும்? முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக வேணும்னு முடிவு பண்ணுங்க. ஏன் செய்யணும்னு தெரிஞ்சா அதுல ஒரு ஆர்வம் வரும். 2வது, அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு சுமையா தெரியாது. எல்லா வேலையையும் செய்யாம முக்கியமான வேலையில கவனத்தை வச்சு செய்யுங்க. 3வது, தேவையில்லாத விஷயங்களை விட்டுருங்க. உடம்ப நல்லா வச்சுக்க தேவையில்லாத சாப்பாடை வீட்டை விட்டு தூக்கி எறிஞ்சிருவீங்க இல்லையா, அது மாதிரி தான். 4வது, நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். தனியா இருந்தா வேலையை செய்ய சோம்பேறித்தனமா இருக்கும். யாராச்சும் கூட இருந்தா அவங்களுக்காகவாவது செய்வோம். 5வது, நீங்க என்ன செய்றீங்கன்னு அடிக்கடி பாருங்க. சரியா செய்றீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா ஊக்கமா இருக்கும். ஒழுங்கா இல்லைன்னா சரியா செஞ்சு பழகுங்க. இதுவரைக்கும் கட்டுப்பாடு இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க. டெய்லி ஒரே டைம்ல எழுந்திருக்கிறது, காலையில நடக்கிறது, இதெல்லாம் செஞ்சு பாருங்க. 21 நாள் செஞ்சா அது ஒரு பழக்கமாயிரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கட்டுப்பாடு இருந்தாலே போதும், பெரிய விஷயத்திலையும் தானா கட்டுப்பாடு வந்துடும். 3, பொறுமை. நிறைய பேர் ஒரு வருஷத்துல என்ன செய்யலாம்னு அதிகமா நினைப்பாங்க. ஆனா 5 வருஷம் 10 வருஷத்துல என்ன செய்யலாம்னு குறைச்சு மதிப்பிடுவாங்க. ஜெயிச்சவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டா 5 வருஷத்துல இல்ல 10 வருஷத்துல தன்னோட குறிக்கோள் அடையணும்னு நினைப்பாங்க. ஆனா நிறைய பேர் ஒரே நாள்ல ஜெயிச்சுடணும்னு ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு பெரிய குறிக்கோள் இருந்தா அதுக்கு டைம் எடுக்கும். வேகமா வேலை செய்யுங்க, ஆனா பொறுமையா இருக்கணும். தினமும் நல்லா வேலை செய்யணும், ஆனா பெரிய ரிசல்ட் கிடைக்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏதாவது பெருசா செய்யணும்னா 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இல்ல, அதை விட அதிகமா கூட ஆகலாம். பெரிய குறிக்கோள்கள் அடைய லேட் ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையா டெய்லி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இதை நிறைய பேர் கேட்க விரும்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒருத்தர் சொன்னாரு, நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ராத்திரியோட ராத்திரியா ஜெயிக்கிறதுக்கு 15 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கணும். இந்த யூடியூப் சேனலே முதல் $100 சம்பாதிக்க 9 மாசம் ஆச்சு. ஆனா டெய்லி உங்களுக்காக நல்ல நல்ல விஷயங்களை போடுறதுக்கு நாங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். 4, சுய ஊக்கம். எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அவங்க நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. அவங்க இந்த குறிக்கோள் எல்லாம் அடைய முடியாதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில டைம்ல நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஊக்கம்னா நம்ம எதுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னு காரணம் தேடணும். அந்த காரணத்துல இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இதை செய்ய நமக்கு ஒரு சக்தி வேணும். நிறைய பேர் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களால முடியாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்மள நிறைய பேர் மோட்டிவேஷனோடவும் மோட்டிவேஷன் இல்லாமலும் இருப்போம். சில டைம்ல காலையில எந்திரிக்கவே பிடிக்காது. சில டைம்ல நம்ம செய்ய போறதை நினைச்சு சந்தோஷமா சீக்கிரமே எந்திரிச்சிருவோம். ஆனா ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுயமா தனக்குத்தானே ஊக்கம் கொடுக்கற திறமையை வளர்த்துப்பாங்க. எப்படி மோட்டிவேஷன் உண்டாக்குறது? உங்களோட வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சு பாருங்க. உங்களுக்கான அடையாளம் என்னவா இருக்கும்? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களோட அப்பா அம்மாவோ பிள்ளைகளோ யாரா வேணா இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை வேணும்? உங்களோட கடைசி குறிக்கோளை நினைச்சா குறிக்கோள்களை அடைய உங்களால முடியும். 5, பேசி சம்மதிக்க வைக்கிறது, தாக்கம் உண்டாக்குவது. ஜெயிச்ச ஒரு தொழில் முனைவோரை நினைச்சு பாருங்க. அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு பாருங்க. பணக்காரங்களும் ஜெயிச்சவங்களும் மற்றவங்களை தனக்கு கீழே வேலை செய்ய வைக்க தாக்கம் ஏற்படுத்துவாங்க.
யாரா இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களோட பார்வையில இருந்து பார்த்து அவங்கள செயல்பட தூண்டுவாங்க. பேசி சம்மதிக்க வைக்கிறது ஒரு முக்கியமான திறமை. இது உங்க வாழ்க்கையிலையும் முக்கியமா பிசினஸ்ல ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க சொல்றத கேட்டு உங்க கூட வேலை செய்யறவங்க வேலை செஞ்சா அது உங்க கம்பெனிக்கு நல்லது. கஸ்டமரும் நீங்க சொல்றத கேட்டு உங்க பொருளை வாங்குவாங்க. அதனால உங்களால மற்றவங்க மனசுல தாக்கம் உண்டாக்க முடியும்னா அது ஒரு வரப்பிரசாதம். 6. விற்பனை. மற்றவங்க மேல தாக்கம் உண்டாக்குற மாதிரி தான் விற்பனையும். ஒரு பொருளை விற்காம வியாபாரம் வளராது. நீங்க யாரை வேணாலும் கேளுங்க, பிசினஸ் பண்றவங்க கிட்ட எப்படி கம்பெனியை பெருசாக்குறதுன்னு. எல்லாருமே விற்பனையை பெருசா பண்ணுங்கன்றதான் சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ்ல விற்கிறது தான் முக்கியமான விஷயம். முதல்ல ஆள் வச்சு வேலை வாங்க போறதுக்கு முன்னாடி பொருளையும் சர்வீஸையும் எப்படி விற்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்க மாட்டாங்க. விற்கிற திறமை வெறும் வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் முக்கியம். யாரையாவது பார்க்கும்போது நீங்க ஒரு நல்ல ஆளுன்னு காட்டிக்கணும். யாரோடையாவது டேட்டிங் போகும்போது உங்களோட அருமையை அவங்களுக்கு சொல்லணும். பசங்களை ஏதாவது செய்ய சொல்லணும்னா கூட நீங்க விற்கிற திறமையை யூஸ் பண்ணி தான் சொல்லணும். இதை தெரிஞ்சுக்கினா எந்த சிச்சுவேஷனையும் சமாளிக்கலாம். முக்கியமா நிறைய பேர் இந்த திறமையை வளர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. 7. மார்க்கெட்டிங். எப்படி விற்கிறது முக்கியமோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்கும். நீங்க கடைக்கு போய் பொருளை வாங்கணும்னா கடைக்காரர் உங்களை கூப்பிடணும். அதுக்கு பேரு தான் மார்க்கெட்டிங். இது இருந்தாலே போதும், நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்ப இருக்கிற உலகத்துல இது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் தெரிஞ்சாலே போதும், உங்ககிட்ட கடை இல்லைன்னா கூட காசு சம்பாதிக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு கம்பெனிக்காரங்க பணத்தை அள்ளி கொடுப்பாங்க. 8. ஒரு விஷயத்துல கவனமா இருக்கிறது. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரே விஷயத்துல கவனமா இருக்க முடியாம போறதுதான். தொழில் தொடங்குறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது இருக்கு. நம்ம கவனச்சிதறலால தான் நம்மளால நிறைய விஷயங்களை செய்ய முடியாம போகுது. நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்களோ அதை வச்சுதான் உங்க வாழ்க்கை இருக்கு. எலான் மஸ்க் இல்ல மார்க் ஜூக்கர்பர்க் மாதிரி பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா எது முக்கியமான விஷயம்னு அதுல கவனமா இருப்பாங்க. மார்க் ஜூக்கர்பர்க் டெய்லி ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாரு. எதுக்குன்னா ட்ரெஸ் பத்தி யோசிச்சாலே நம்ம கவனச்சிதறும். அதனால முக்கியமான விஷயத்துல நம்மளோட கவனத்தை செலுத்துங்க. 9. ரொம்ப தூரத்துக்கு யோசிக்கிறது. உங்க வாழ்க்கைய பத்தி யோசிங்க. கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயத்த செய்யறீங்களா, இல்ல பெருசா ஒரு வேலையை செஞ்சு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு இந்த கேள்வியால சொல்ல முடியும். சின்ன சந்தோஷங்கள் மேலையும் இல்ல கொஞ்ச நாள் மட்டும் பணம் சம்பாதிக்கிற வேலையிலையும் கவனம் செலுத்துறது ஈஸி. அது கொஞ்ச நாள்ல எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிரும். நீங்க கொஞ்ச நாளைக்கு காசு சம்பாதிக்க போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இந்த மாசம் ஒரு வேலை செய்றீங்க, அதுல நிறைய காசு வருது. அந்த காசுல நீங்க கார் வாங்குறீங்க, இல்ல ஷூஸ் வாங்குறீங்க, இல்ல டூர் போறீங்க. பழையபடி காசு இல்லாம வந்துடுவீங்க. தோத்து போனவங்கள பாருங்க. அவங்க எப்பவும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. வேலையை மாத்திட்டே இருப்பாங்க, இல்ல கம்பெனியை மாத்திட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. பணக்காரங்க ஒரு விஷயத்துல கவனமா இருப்பாங்க. கஷ்டம் வந்தாலும் சரி, பணத்தை சேர்க்கணும்னு இருப்பாங்க. நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு கஷ்டப்படுங்க. நிறைய பேர் கஷ்டப்படாம சீக்கிரம் நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க. கேரளால நிறைய பேர் லாட்டரி சீட்டு வாங்குறதுக்கே எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பில் கேட்ஸ் சேர்த்து வச்சிருக்கிற காசை விட அது அதிகமா இருக்கும். 10. பணத்தை சரியா கையாள தெரியறது. நீங்க லட்சாதிபதி ஆகிறதுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, இருக்கிற பணத்தை எப்படி வச்சிருக்கீங்கிறது தான் முக்கியம். நிறைய பேர் பணத்தை நல்லா வச்சிருக்கிறதுனால தான் லட்சாதிபதி ஆகிறாங்க. மாசத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிச்சு 23,000 செலவு பண்ணீங்கன்னா உங்களால லட்சாதிபதி ஆகவே முடியாது. மாசத்துக்கு 5,000 ரூபாய் சம்பாதிச்சு 2,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு மிச்சத்தை வச்சு திரும்பவும் அதுல இருந்து காசு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க லட்சாதிபதியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் எடுத்த கணக்கெடுப்புல நிறைய லட்சாதிபதிங்க ஆடம்பரமா இல்லாம எளிமையா வாழ்றாங்களாம். ஒரு லட்சாதிபதியை பார்த்தா லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்காங்கன்னே தெரியாதான். அவங்க நல்லா தான் வாழ்வாங்க. ஆனாலும் அதிகமா சம்பாதிக்க அவங்க காசை யூஸ் பண்ணுவாங்க. புது கார் வாங்குறதுல காட்டுற ஆர்வத்தை விட அதிகமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. 11. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாற தெரிஞ்சுக்கிறது. ஒரு தொழில் அதிபர் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாற தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல ஏதாச்சும் மாற்றம் வந்தா உடனே அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும். டெக்னாலஜி மாறினா நம்மளும் மாறணும். மக்கள் மாறினா நம்மளும் மாறணும். சமூகம் மாறினா நம்மளோட வேலையை செய்யற விதத்தையும் மாத்தணும். இன்டர்நெட்டுக்கு ஏத்த மாதிரி மாறாததுனால நிறைய பெரிய கம்பெனிஸ் நஷ்டம் அடைஞ்சிருச்சு. பிளாக் பஸ்டர் கம்பெனி நெட்ஃபிளிக்ஸை $50 மில்லியன் கொடுத்து வாங்காம விட்டுடுச்சு. பிளாக் பஸ்டர் 2010 திவால் ஆகிருச்சு. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் கம்பெனியோட மதிப்பு $61 பில்லியன். அதே மாதிரி அமேசான் கம்பெனி தன்னோட விளம்பரத்துக்காக நிறைய பணத்தை கூகுள் விளம்பரத்துல செலவு பண்ணாங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறலனா நீங்க அடுத்த பிளாக் பஸ்டர் மாதிரி ஆகிருவீங்க. 12. ஜெயிச்சவங்களை சுத்தி இருக்கிறது. இதை நிறைய பேர் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. நல்லா வேலை செஞ்சு ஜெயிச்சவங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும்.
ஏன்னா சாதாரணமாக நிறைய பேர் சோம்பேறியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்காமல் சுறுசுறுப்பாக இருக்கவங்க கூட இருந்தால் உங்களுக்கு ஒரு புது தெம்பு வரும். சோம்பேறியாதனம் உங்களை விட்டு போயிடும். சரி, கஷ்டப்பட்டுட்டே இருங்க, ஜெயிச்சுட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.